வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். அதிமுக, அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பவும் அதிமுக அப்படின்னு தான் இருக்குது. வேற ஒன்றும் விஷயம் இல்லை. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு இருந்தது, இப்ப அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு மாறிடுச்சு. முழுசா மாறின உன் கங்காவை பாரு, முழுசா மாறின அந்த சந்திரமுகியாவே மாறிட்ட உன் கங்காவை பாரு அப்படின்னு சொல்றது போல இப்ப ஊருக்கு ஊர் போய் பிரச்சாரங்கள் செஞ்சுட்டு மக்களை சந்தித்து கொண்டிருக்கிற எடப்பாடி தன்னை முழு சங்கியாகவே காட்டி கொண்டு விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். முன்னாடி அரசல் புரசலா இருந்தாரு, இப்ப தான் ஒரு சங்கிதான், தான் ஒரு பாஜக தான் அப்படின்னு சொல்லணும். இன்னும் சொல்ல போனாக்க கொஞ்ச நாள்ல சமத்துவ மக்கள் கட்சியை எப்படி கலைத்துவிட்டு சரத்குமார் அவர்கள் பாஜகவில் சேர்ந்து இன்னைக்கு காணாமல் போனவர்கள் பட்டியல்ல இருக்கிறாரோ, அதே போல அதிமுகங்கிற கட்சியையும் கலைத்துவிட்டு பாஜக கட்சியினுடைய இதுல இணைந்தாலும் ஆச்சரியம் இல்லை. அப்படி ஒரு மிக மிக மோசமான நிலைக்கு எம்ஜிஆர் தொடங்கிய அந்த அதிமுக இன்னைக்கு மகா கேவலப்பட்டு இருக்கிறது. மிகப்பெரிய கேவலத்துக்கும் ஒரு அவலத்துக்கும் ஆளாயிட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அதிமுகவுடைய லட்சக்கணக்கான உறுப்பினர்களை, எம்ஜிஆருடைய ரத்தங்களை, அம்மாவுடைய பிள்ளைகளை பாதுகாக்கணுங்கிறதுக்காகவா? இல்ல, தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய சம்பந்திகளையும் பாதுகாக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக மோடிஜி கால்லையும் அமித்ஷா கால்லையும் அப்படியே பேஸ்ட் அடிச்ச மாதிரி விழுந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். கூவத்தூர்ல ஏலத்துல வாங்கிய இந்த அதிமுக தலைமையையும் முதல்வர் பொறுப்பையும் இப்ப திரும்ப முதல்வர் பொறுப்பை வாங்குவதற்கும் பெறுவதற்கும் இன்னைக்கு பாஜக கிட்ட தன் மொத்த கட்சியையும் மானத்தையும் சூடு சொரணை முதலான விஷயங்களையும் எடப்பாடி அண்ணன் எடை போட்டு அடமான வச்சுட்டாரு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. சரி, இதுல அந்த பிரச்சாரத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத வச்சு நாம கண்டுபிடிச்சிடலாம். இந்து சமய அறநிலையத்துறை தமிழக அரசுல எப்படி ஒவ்வொரு துறை, பொதுப்பணித்துறை, வேளாண் துறை, சமூக நலத்துறை அப்படின்ட்டுலாம் இருக்கிற மாதிரி தமிழக அரசுடைய ஒரு துறை, ஒரு டிபார்ட்மெண்ட் இந்து சமய அறநிலையத்துறை. இந்த இந்து சமய அறநிலையத்துறையை அதற்கு கீழே இயங்கிக் கொண்டிருக்கிற கோயில்களை இந்துக்கள் வசம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் முருக பக்தர்கள் மாநாட்டில் மதுரையில போட்ட தீர்மானங்கள்ல ஒண்ணு. மாநாடா நடத்தினாங்க அவங்க, அதை விடுங்க, அப்படி ஒரு தீர்மானத்தை போட்டாங்க. இன்னைக்கு எடப்பாடி அண்ணன் இந்து சமய அறநிலையத்துறையை நீங்கள் இந்துக்கள்கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப புரியுதா? அவர் முழு ஆர்எஸ்எஸ் காரராகவே எடப்பாடி மாறிட்டாருன்னு, முழு பாஜக காரராகவே அவர் மாறிட்டாருன்னு, முழு இந்துத்துவக்காரராகவே அவர் மாறிட்டாருன்னு இப்ப தெரிஞ்சுக்க முடியுதா? சரி, இதுல என்ன பெரிய காமெடின்னா, தொடர்ந்து 10 வருஷம் அம்மாவும் நீங்களுமா ஆட்சி செஞ்சீங்களே, அப்ப எங்கேயா போனீங்க நீங்க? அப்பயே இந்து சமய அறநிலையத்துறையை இந்துக்கள்கிட்ட கொடுக்கணும்னு முடிவு பண்ணல. சரி, அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் இதை கையில் எடுத்துக்கிட்டு இந்து சமய அறநிலையத்துறைய வேணாம்னு சொல்லிட்டாரா? இல்ல வேல்லாம் திருடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி திருச்செந்தூர் வேல் காணாம போயிடுச்சுன்னு சொல்லி நீதி கேட்டு நெடும்பயணம்னு கலைஞர் ஒரு பயணம் மேற்கொண்டு ஒரு போராட்டம் நடத்தினாரு. அதை அடுத்து வந்த கலைஞருடைய ஆட்சியில தான் இந்த இந்து சமய அறநிலையத்துறை கைவிடப்பட்டுருச்சா என்னன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னும் சொல்ல போனா இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிற, வழிபாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிற கோவில்ல கிடைக்கிற ஃபண்டுகளை மற்ற விஷயங்களுக்கும் ஒதுக்கி கொண்டிருக்கிற நிலை எப்போதுமே உண்டு, அந்த காலத்திலிருந்தே உண்டு. எம்ஜிஆரும் இது மாதிரி ஒதுக்கி இருக்காரு, ஜெயலலிதாவும் ஒதுக்கி இருக்காங்க, ஓபிஎஸ் தற்காலிக முதல்வராக இருந்த ஓபிஎஸும் அப்படி பண்ணியிருக்காரு, எடப்பாடி அண்ணனும் அப்படி பண்ணியிருக்கிறார். இப்ப ஏதோ இந்து சமய அறநிலைத்துறைன்னு ஒண்ணு இப்ப இந்த 5 வருஷத்துக்குள்ளார ஸ்டாலின் உருவாக்குனது போலவும், ஸ்டாலின் அந்த காசை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுல செனட் ஆஃப் ரோடுல அப்படியே கத்தையா பதுக்கி வச்சிட்டு இருக்கிற மாதிரியும், உதயநிதி ஸ்டாலின் அந்த பணத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு பசங்களோட விளையாடுறதுக்கு அதை பயன்படுத்துற மாதிரியும் சொல்றது முட்டாள்தனமான எடப்பாடியினுடைய கருத்து.
பைத்தியக்காரத்தனமான கருத்து, கேவலமான கேடுகட்டத்தனமான கருத்து. இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிறது எத்தனை ஆண்டுகளா இயங்கிக்கிட்டு இருக்குன்னு தெரியாத, அந்த வரலாறு கூட தெரியாம இருக்கிற எஸ்டிடி முக்கியம் தலைவரே அப்படின்னு தான் எடப்பாடிக்கு நம்ம பாடம் நடத்த வேண்டி இருக்கு. சரி, இப்ப இந்து சமய அறநிலையத்துறையில அமைச்சராக இருப்பவரும் இந்து தானே. இந்து சமய அறநிலையத்துறையில செயல் அலுவலர்களாக, இணை ஆணையர்களாக, உதவி ஆணையர்களாக, உறுப்பினர்களாக இருப்பவர்கள் இந்துக்கள் தானே. நீ என்னத்த புதுசா புடுக்கிட்டு போய் கொடுக்குற? அந்த காலத்துல அந்தந்த ஜமீன்தார் பக்கமும் அந்தந்த மிட்டா மிராசுதார் பக்கமும் இருந்துச்சு. கோயில் நிலம் எது, அவங்களுடைய நிலம் எதுன்னே தெரியாம அவங்க எல்லாம் ஆண்ட பரம்பரையா ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் மாற்றி ஒரு புது வடிவத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்ன? இங்க இருக்கிற அரசாங்க கட்டமைப்புகள் தானே. கல்வி நிதியை இன்னும் தர மறுத்துக்கிட்டே இருக்கு ஒன்றிய அரசு. அதை தரல இதை தரலன்னு எப்ப பார்த்தாலும் பஞ்சப்பாட்டு பாடிட்டு இருக்காருன்னு ஸ்டாலினை பார்த்து பிரச்சாரத்துல எடப்பாடி சொல்றாரு. தரல இல்ல, அப்ப தரலனாக்கா புதிய புதிய கல்லூரிகளை இவர் உருவாக்கத்தானே வேணும். இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே வரக்கூடிய நிதிகளை வைத்து கல்லூரி திறக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. கல்லூரி அப்ப படிக்க கூடாதா? இந்துக்கள் தானே படிக்க போறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தானே படிக்க போறாங்க. தமிழக மக்கள்ல இந்துக்கள் இருக்கிறாங்களா இல்லையா? நீங்க இந்துக்கள்னு யார சொல்றீங்க? எடப்பாடி கிட்ட நான் கேட்கிறேன், அமித்ஷா கிட்ட கேட்கிறேன், பாஜக நயினார் நாகேந்திரன் கேட்கிறேன், இந்துக்கள்ன்றவங்க யாரு அப்படின்னாக்க உங்களுடைய கணக்குப்படி இந்துக்கள்ன்றவங்க மேல்ஜாதிக்காரர் மட்டும்தானா? மற்ற சாதிக்காரர்கள் யாருமே கிடையாதா? சிறுபான்மையினர் சிறுபான்மையினர்னு சொல்றோமே, சொல்லியிருக்கீங்களே, சொல்லி முத்திர குத்தி வச்சிருக்கீங்களே, அவங்கெல்லாம் இந்த ஆட்டத்துக்குள்ள கிடையாதா? அப்படி அவங்கெல்லாம் ஆட்டத்துக்குள்ளாரா இருந்தாக்கா அப்ப அனைத்து சாதியினரும் அப்படிங்கிற விஷயத்தை ஏன் எதிர்க்கிறீங்க? என்ன செய்யறீங்க நீங்க? அதாவது மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம் அப்படிங்கிற மாதிரியா? வர வர மாமியார் கழுத போல ஆனாலாம் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. வர வர எடப்பாடி கழுத போல ஆனாலும் சொல்ல மாட்டேன், அப்படிலாம் சொல்லக்கூடாது, மரியாதை கிடையாது. அவர் சங்கியாவே மாறிட்டு இருக்காரு. வர வர எடப்பாடி சங்கியாவே மாறிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இங்க இந்து சமய அறநிலையத்துறை. நான் இன்னொன்னு கேட்கிறேன், டாஸ்மாக்ல வருமானம் கிடைக்குதுங்க. டாஸ்மாக்ல கிடைக்கிற வருமானத்தை வச்சுக்கிட்டு நீங்க டாஸ்மாக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும்னு சொல்லுவீங்களா? டாஸ்மாக் வருமானத்தை வைத்துக் கொண்டுதானே பல விஷயங்களை, பல இலவசங்களை, பல உரிமை தொகைகளை கொடுத்துட்டு இருக்க முடியுது. ஸ்டாலினுடைய அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு அரசாங்கத்துக்குமே. இன்னும் சொல்ல போனாக்க டாஸ்மாக் அரசாங்கமே மது விற்கலாம்ங்கிற ஒரு புத்தம் புதிய ஐடியாவை கொண்டு வந்ததே உங்க அம்மையார் ஜெயலலிதா தானே. இதையெல்லாம் முழு பூசணிக்காய சோத்துல போட்டு மறைக்கிற மாதிரி முழு பூசணிக்காயா கண்ணம் கொடு கொடுன்னு ஜம்மு இருக்கிற எங்க எடப்பாடி என்ன தமிழக மக்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நீங்க இந்து சமய அறநிலையத்துறை அதை அந்த காசெல்லாம் நீங்க உண்டியல இருக்கிற காசை கண்ணை உறுத்துதுன்னா என்ன கொள்ளையடிச்சுட்டா போனா இங்க வேல் காலமா போச்சே அதிமுக ஆட்சியில. அதற்கு இதுக்கு வரைக்கும் பதில் உண்டா? அதுல இறந்து போனார்களே, அவர்கள் ஏன் இறந்து போனாங்க அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? பழனிசாமி பேர் வச்சிருக்கீங்களே, திருச்செந்தூர் செந்திலாண்டவர் கோவில்ல ஆரம்பிரப்பன் அறநிலையத்துறை அமைச்சரா இருக்கும்போது, எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும்போது வேல் காணாம போச்சு. எப்படி காணாம போச்சு? ஓடாத தேர ஆரூரார் தியாகேசா உனக்கு தேரதற்குன்னு சொன்ன கலைஞர் கருணாநிதி தான் ஓடாத தேரை ஓட வைத்தாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இன்னும் சொல்ல போனா எனக்கு தெரிந்து பல அறநிலையத்துறையில சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கிட்ட, செயல் அலுவலர்கள்கிட்ட பேசும்போது அறநிலையத்துறைக்கு உட்பட்ட கோவில்களை முழு அளவுல சரியாக பராமரித்தது கலைஞருடைய ஆட்சியில தான் ஏடிஎம்கே காரரா இருக்கிற பல செயல் அலுவலர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எப்படிங்க அப்படின்னாக்கா அந்த கவர்மெண்ட் அப்ப நடத்தினதுக்கும் இப்ப நடத்திட்டு இருக்கிறதுக்குமான வேரியேஷன் அப்படின்னு நிறைய விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்க அறநிலையத்துறை கோவில்ல இருந்து வரக்கூடிய காசை ஸ்கூல் கட்டுறீங்க, காலேஜ் கட்டுறீங்க, வேற என்னத்தை கட்டணும் அதை சொல்லுங்க. முதல்ல சம்மந்தி வீட்டில் பணமா கட்டி வைக்கணுமா, பதுக்கி வைக்கணுமா, என்ன செய்யணும்?
திடீர்னு செல்லூர் ராஜு வீட்டில இருந்து 200 கோடி ரூபாய்க்கு மேல காணாம போச்சு அப்படின்னு சொன்னதுலயே செல்லூர் ராஜுக்கு கட்ட கட்ட பாக்குறீங்க நீங்க. அப்ப நீங்க கொடுத்து வச்சிருந்தீங்களா, இல்ல அவரு உழைச்சு சேர்த்து வச்சாரா? கடுமையா வேர்வை சிந்தி தெர்மாக்கோல் எல்லாம் விட்டு சேர்த்து வச்சிருந்தாரா? என்னன்னே தெரியல. இப்ப செல்லூர் ராஜு திமுக பக்கம் தாவறதுக்கு தயாராயிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நீங்க அவமானப்படுத்துறீங்க. இது மாதிரி என்ன செய்றீங்க, ஏது செய்றீங்கன்னே தெரியாம உங்களுக்கு சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்களாக இருக்கட்டும், அல்லது டெல்லியில இருந்து வரக்கூடிய தகவலா இருக்கட்டும், அதை வச்சுக்கிட்டு ரைட்ல அண்ணே டெல்லியில இருந்து நமக்கு ஃபேக்ஸ் வந்துருச்சா, வந்துருச்சுண்ணே ரைட், அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்க அப்படின்னு அமித்ஷா அங்க என்ன பேச சொல்றாரோ அதையே பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க, அதிமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நீங்க. போன தடவை அதிமுக கட்சியினுடைய முதல்வரா இருந்தீங்க. தமிழக அரசு ஆட்சி அமைச்சது இல்லையா அதிமுக, அதுல நீங்க முதல்வரா இருந்தீங்க. அதுக்கு காரணம் கூவத்தூர்ல ஏலம் விட்டு கோடி கோடியா சசிகலாவுக்கு படம் கொடுத்து நீங்க வாங்கினீங்க அந்த பதவியை, அது விட்டுருங்க. ஆனா இந்த முறை அதிமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு திராணி இருக்கா, தெம்பு இருக்கா? உங்க ரத்தம், அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்குன்னு எம்ஜிஆர் பாடினதுதான் இங்க சொல்லி ஆகும். அமித்ஷா சொல்றாரு அதிமுக இருந்தா ஒருத்தர் முதலமைச்சர் ஆவாரு, ஆனா அதை யாருன்றத அப்புறம் சொல்ற அப்படிங்கிறாரு. நீங்க அப்புறமே சொல்லுங்கண்ணே அப்படின்னு நீங்க நிக்கிறீங்க. அதிமுக கட்சி தான் முதல்வர் வேட்பாளரா ஆகும். அந்த முதல்வர் வேட்பாளர் நான் தான் சொல்ல தைரியம் இல்லாதவரை எடப்பாடி பழனிசாமி, சங்கி பழனிசாமி என்றுதான் அழைக்கப்படுவார். RSS பழனிசாமியாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறார். இன்னும் போக 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 நாட்கள் செல்ல 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 இந்த அதிமுகவை அப்படியே அடமான வச்சு அதிமுக எம்ஜிஆருடைய ரத்தத்தின் ரத்தங்களுக்கும் அம்மையாருடைய அந்த பிள்ளைகளுக்கும் பட்டை நாமத்தை சார்த்துவதற்கு எடப்பாடியார் தயாராகிவிட்டார். எடப்பாடியினுடைய மேஜிக்கு இந்த காலில் விழருது, அமித்ஷா காலில் விழருது, அதெல்லாம் இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் சுத்தமாக எடுபடாது. அது மட்டுமல்ல, இந்த 2026ஆம் ஆண்டு தேர்தல் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சறுக்கலை, இதுவரை சந்தித்திராத ஒரு சறுக்கலை தரும் என்பதுதான் ஊடகவியலாளர்களுடைய, பத்திரிகையாளர்களுடைய, என்னை போன்றவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. வணக்கம்.